அப்பளக்கட்ட எக்ஸிபிஷனுக்கு எடுத்துட்டு வர்றது, இந்த கடையை பாத்துக்கிறது. நீ என் கூட வரியா ப்ளீஸ்? ஏய் எஸ். நிவின், புளிப்பா ஏதாவது சாப்பிடுறியா? வாமிட் நிக்கும்னு உங்களதான் அப்ப நினைச்சேன் தெரியுமா? நான் உங்கள என்ன கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க எனக்கு. காவேரி. ஆமாங்க, எல்லாம் கேர் பண்ணிக்கிட்டாங்க தெரியுமா? ஆனா என்ன கீழே எல்லாம் குனியாத. டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க? கீழே எல்லாம் குனிய கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இந்த பாருமா, நான் இருக்கேன் உனக்கு. நான் கன்சீவா இருக்கேன், நான் உங்களுக்கு தெரிய பண்ணி பாத்துக்க மாட்டாங்களான்னு. அப்பாதான் வீட்டுக்கு வாரிசு. இத பாக்குறப்போ எனக்கு அக்கா சரி 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 விடு. எனக்கு அதுவும் இல்லாத மாதிரி இருக்கேன்னு யோசிச்சத இவா இவ்வளவு கஷ்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு உன்னை தலையில வச்சு தாங்க நான் இருக்கேன் நடி. இந்த பாரு, வா போலாம். இரு இரு. என்னாச்சு? என் கையை கவனமா பாத்துக்க சொல்லி டாக்டர் என்கிட்ட சொல்லிருக்காங்கல்ல. எல்லாத்தையும் நானே பண்ணுவேன் தான். பாத்து 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 இரு இரு. ஃபுட்போர்டை தாண்டி காலை வை. இனிமே அதுல காலை வச்சு இறங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு என்னையா, நீங்க ராஜாவும் இருக்கீங்க. காவேரி, காவேரி ராணி மாதிரி இருக்காளோ? ஐயா நல்லா கேட்டுக்கோ காவேரி, நான் ராஜா. அப்படியே உள்ள இருக்கிறது குட்டி இளவரசின்னு இருக்கலாம். எனக்கு குட்டி விஜய் தான் வேணும். அங்களும் சிரிப்போம்ல. அது ஒருதான் என்கிட்டயே சொன்னீங்க. வேணாமா? ஏதோ சந்தோஷமான விஷயம் மட்டும் தெரியுது. நீங்க ஐயா டிவில என்னென்னமோ சொன்னாங்க, கஷ்டமா இருந்தது ஐயா. சந்தோஷமா இருக்கு ஐயா. அண்ணா தோ நேர்ல பாக்குறீங்கல்ல, இதுதான் நிஜம். யாரு என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் இருக்கணும், கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்போம். ஆனா அப்புறம் இன்னொரு விஷயம், யாரையும் உள்ள அலோவ் பண்ணாதீங்க. நீங்க உள்ள போங்க ஐயா. நீங்க நிம்மதியா இருக்க, நீங்க வந்திருக்கீங்க. வா காவேரி. வாங்கம்மா. அந்த பைய கழுத்துல கைய வச்சு அப்படியே செவரோட செவன் தான். நான் உங்களையும் அந்த பையன்கிட்ட காட்டி கொடுக்க வேண்டியதா போச்சு இருக்கும். எனக்கு எதுக்குங்க வம்பு? நான் ஊர்ல கௌரவம். நான் என் அக்கா பொண்ணுக்கு ஒரு நாள் அந்த பையன் மேலதான் தப்பு இல்லைன்னு நல்லாவே தெரியுதுங்க. இது பொம்பளை பிள்ளை விஷயங்க. இல்லையா, எல்லாரும் வினில் இறந்து போனதுக்கு இந்த காதலும் ஒரு காரணமா இருக்கும் போது பயப்பட்டு இருக்கீங்க. பயப்படலங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சரியா படலங்க. அவளை சமாதானப்படுத்தி நல்ல விதமா ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ஏங்க எங்க சொந்தத்திலேயே எங்களை விட்டுருங்க. அங்கிள், நீ சொல்லுவ இதுக்கு பின்னால அந்த காவிரி அதெல்லாம் தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் விஜய் பக்கம் யாரா சொல்றோம்ல. விஜய் அந்த காவேரிய என்னைக்காவது வெண்ணிலா வந்துருவான். ஒரு வருஷத்துல கை நீட்டி லட்சக்கணக்கில் காசு வாங்கி அப்படி காசுக்காக கலக்கிட்டு அவர் மனச கலைச்சு மொத்த சொத்து. இப்ப பாருங்க, அவ சைலண்டா. இப்போ யாரும் அவளை கேள்வி கேட்க முடியாது. ஆனா பின்னாடி யாருக்கும் தெரியாம விஜய நல்லா அந்த ஃபேமிலியும் அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணதுனாலதான் விஜயும் தப்பு பண்ணதுலதான் அவரை அந்த ஃபேமிலி லாக் பண்ணி வச்சிருக்கு. புரியே விஜயோட மொத்த சொத்து. நீங்க விஜய் சொல்றதெல்லாம் நினைச்சு குழப்பிக்காதீங்க பூசிங்க. வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் தனியும் உண்மை. உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து இருக்கு. அப்போ தட்டி பறிக்கிறான்னா அத வெண்ணிலாவும் விஜயும் மனசார லவ் பண்ணாங்க. நாம அதை சரி பண்ணி பழைய வெண்ணிலாவுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும். இந்த மீடியாவுல நான் பிரபலப்படுத்துறேன்.
என்ன இங்க தானே இருக்கேன், சொல்லுங்க. எங்கடி போற? அங்க யாராவது? யார் வருவா? சரி, இப்ப நம்ம தனியா தானே. நீ என்ன தோணாம இருக்குமா? சரி. நான் தான் உன் அப்பா. மாசம் போனாதான் குழந்தை இருக்கிறதே ஃபீல் ஆகும். அதோட முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? இல்ல, பாப்பா உன் வயித்துல இருக்கிறது இருந்தா நீ அப்ப என்னெல்லாம் பண்ணிருப்ப? சொல்லு. வேற ஒன்னும் பெருசா கேட்டிருக்க மாட்டேன். என் பக்கத்திலேயே இருக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பேன். பாக்குறது இதோ இப்ப கூட சரின்னு சொல்லு, நாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரி, ஓகே, விடு. அந்த டாபிக் உள்ளே அப்பா உன்னை கூட்டிட்டு போறேன். நாம இங்கே பாப்பா வேற யாரும் வேண்டாம். ஸ்கேன் பண்ண வரப்போ இல்லாம நீ தனியா போயிடுவியா? நான் கண்டிப்பா. நீங்க பாக்குறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன? கொஞ்ச நாளைக்கு நான் ரொம்ப கவனமா. என்னோட பாப்பா கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓ, யாராவது டிஸ்டர்பன்ஸ்? ஹலோ கவிப்பல நீ வாங்கிட்டு வர சொன்னதா யாரோ 2 பேர் வந்திருக்காங்களே. நீ அவங்க கிட்ட கொடுத்து விடு. உனக்கு தான் எல்லாரும் சப்போர்ட் வேற. ஐயோ அம்மா, நீ அவங்க கிட்ட பார்சல் மட்டும் கொடுத்து விட. நீ வரியா? எதுக்கு? அப்புறம் நீ சும்மா இருங்க. அம்மா, அம்மாவும் எக்ஸிபிஷன் வரேன்னு சொல்றாங்க. இப்ப என்னங்க பண்ற? நான் கிளம்புறேன். போங்க. வேணாங்க. என்ன பண்றீங்க? கேக்குதா? நான் தனியாலாம் இல்லக்காங்களே, வீட்டுக்கு கூட அப்பளம் இருக்கு. என்ன நான் வேணா வரவா? உனக்கு இங்க பாஸ்லாம் கிடைக்காது. நான் ஆல்ரெடி 3 பாஸ் வாங்கி வச்சிட்டேன். சும்மா வந்து கடையை வந்து பாத்துட்டு போறேனே. சும்மா எதுக்குமா வர நீ? ஆமா, எதுக்குமா தேவையில்லாத செலவு? 500 ரூபாய் கூட ஓடாதா? அப்புறம் எதுக்கடி? அதான் கூட்டம் அவ்வளவா வராது. நாளையில இருந்து சொல்றேன். சரி, நான் நாளைக்கே வரேன். மலிப்பியா? என்னடி நீதான் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.